சார் உங்க நிலைப்பாட்டுல எதுவும் மாற்றம் இருக்கா? தாவேக்கால சேரலாம், ஏன்னா திரைத்துறை சார்ந்த ஒரு முதலமைச்சர், உங்களுக்கும் நீங்களும் நிறைய அவரோட நடிச்சிருக்கீங்க. அதிமுக தற்போதைய நிலை இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க அந்த அவரோட எதுவும் அந்த கட்சியில எதுவும் இணைய இருக்கலாம்? நான் இன்னும் அவரை சந்திக்கவே இல்லை. பொதுவாகவே எப்பயுமே யார் முதலமைச்சரா வந்தாலும் சரி, அந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் போய் அவங்கள சந்திச்சிருவேன், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடுவேன். யாராக இருந்தாலும், நான் அதிமுக பேசுறதா இருந்தா கூட, யாரு முதலமைச்சராக வந்தாலும், யாரு பதவி ஏற்றாலும், யாருக்கு விருது கிடைச்சாலும் போய் நேரடியாக போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடுவேன். இப்ப அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால அவர் இன்னும் நான் சந்திக்கல. அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அவரை சந்திச்சதுக்கு பிறகு அது என்னங்கிறது அவர் சொல்லுவாரா இல்ல நான் சொல்லுவேனா, கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லாம இருக்க போறது இல்ல. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன், அப்புறம் அதை பத்தி நம்ம பேசுவோம். அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டா நான் என்ன பண்றது சொல்லுங்க. ஏன்னா இப்ப நான் அம்மாவுக்கு பத்திரிகை வைக்கத்தான் போனேன். எனக்கு எந்த கட்சி அரசியல் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே பேச தெரியாது. இதுவரைக்கும் என்னுடைய பிரச்சாரம் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. யாரையும் நான் புண்படுத்தினதில்லை, இன்னொரு கட்சி தலைவர்களை பத்தி விமர்சனம் பண்ணதும் இல்லை. என்ன காரணம்னா, நமக்கு அந்த அனுபவமும் தகுதியும் கிடையாது. அப்படிங்கறதுனால புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கல்யாண பத்திரிகை கொடுக்க போனேன். அப்ப அவங்க பத்திரிகையை வாங்கிட்டு சரி அப்படின்னு அனுப்பியிருந்தாங்கன்னா எனக்கு அந்த ஈடுபாடு வந்திருக்காது. அவங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இந்த மாதிரி இது என்ன பத்திரிகை, அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்றாங்க, வீடு இருக்கா, பசங்க என்ன, இதெல்லாம் விசாரிக்கும் போது, அண்ணன் தம்பிங்க இதெல்லாம் விசாரிக்கும் போது பரவாயில்லையே, ஒரு குடும்பத்துல மூத்த உறுப்பினர் மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களே, இவ்வளவு அன்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் இவங்களுக்கு நம்ம பிரச்சாரத்துக்கு போலாமே அப்படின்னு முதலாக நான் முடிவு பண்ணது அதுதான். அதுல இருந்து இப்ப வரைக்கும் அதிமுக தான் இருக்கேன். அதனால எனக்கு இந்த வேறுபாடு இதெல்லாம் தெரியாது. ஒருவேளை இவரை சந்திச்சதுக்கு பிறகு அதே போல எனக்கு தோணுச்சுன்னா அவர் போடுற திட்டங்களை இல்ல இந்த மாதிரி எடுத்து சொல்றதுக்காக போகலாம். அது என் கையில இல்ல, இறைவன் கையிலையும் முதல்வர் கையிலையும் இருக்கு. நீங்க நண்பரா ஒரு நடிகரா பார்த்த விஜய் அவர்களுக்கும் இப்ப முதல்வரா பார்க்கக்கூடிய விஜய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வரும்போது என் நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தார் ஜெகன், ஆனா சினிமாவில எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவ்வளவு யதார்த்தமா ரொம்ப கேஷுவலா இருக்காரு. நீங்க நிறைய பேர் விமர்சனங்கள்ல கூட பாத்திருப்பீங்க. அந்த இதை கூட அந்த இதுல கூட போட்டிருந்தாங்க, இந்த படத்தோட ஸ்டில்ல போட்டு ஃபேன் ஷர்ட் போட்டு இன் பண்ணி நடந்து வர்றது. இப்ப அவர் அதே மாதிரி முதல்வரானதுக்கு அப்புறம் ஃபேன் ஷர்ட் போட்டு இன் பண்ணி நடந்து வருது. இது ரெண்டையும் போடும்போது அதே மாதிரி அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தானே இப்பயும் இருக்காரு அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எனக்கும் அப்படித்தான் தோணுது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் போயிட்டு இருக்கும்போது இவர் ஒரு பக்கம் அரசியல் பிரவேசத்துல இருக்கும்போது அஜித் பாத்தீங்கன்னா இப்ப கார் ரேஸை தாண்டி இப்ப கிரிக்கெட்லாம் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் முதல்ல சொல்லிட்டாரு அரசியலுக்கு வரமாட்டேன், அதனால எனக்கு பிடிச்சது ஆசையானது இந்த மாதிரி கார் ஓட்டுறது. இப்ப இல்ல, நான் நிறைய படங்கள் அவர் கூட நடிச்சிருக்கேன். ராஜா படம் ஊட்டியில ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா அவர் பைலட்டா போகணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ஒரு சின்ன அந்த பிளைட் மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுட்டு கேமராமேன் அவரும் இங்கே ஆள் இல்லாத காட்டுக்குள்ள போயிருவாங்க, அந்த இதை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப கேட்கும்போது சொன்னாரு, இந்த மாதிரி நான் பைலட் ஒரு நாளாவது பைலட் ஆகணும் அப்படின்னாரு. அப்புறம் அந்த கார் ரேஸ்லயும் சரி, அந்த மாதிரி இன்னொரு இடத்துல அவருக்கு விருப்பம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் இங்கே வரமாட்டார். ரசிகர்களுக்கே அவளை அட்வைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கட் அவுட் வைக்காதீங்க, பல விஷயம் பண்ணாதீங்க, ஒருத்தர் பின்னாடி போகாதீங்க, உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனால அவர் ஆசைகள்னா நிறைய இருக்கு. அவர் அதுக்குண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்திலயுமே அதே மாதிரி அவர் நம்பர் 1 வரணும் அப்படிங்கறது தான் என்னுடைய ஆசை. இப்போ விஜயோட நீங்க சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, அவரோட பழகிருக்கீங்க. இந்த 5 ஆண்டு எப்படி சார் ஆட்சி நடத்துவாங்க? நான் தான் முதலே சொல்லிட்டேனே, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. இப்பதான் 2 வாரம் ஆகுது. இனிமே போக போக என்னென்ன திட்டங்கள் போடுறாரோ அதை வச்சு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க தான் முதல்ல என்னையெல்லாம் யாருன்னே தெரியாத என்னை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது பத்திரிகையும் இந்த ஊடகம் மட்டும்தான். அன்னைக்கு பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொன்னேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் வையாபுரின்னு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அதனால நல்லாட்சி நாயகன் இல்ல நல்ல ஆட்சி பண்றாரு, இது மிஸ்டேக்கு, இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்றது நீங்க. எங்களை மாதிரி ஒரு 4 பேர் அங்கங்க ஊர்களில் உங்களை சந்திக்கும் போது எங்க மனசுல பட்டதையும் எடுத்துட்டு போய் சொல்றது நீங்க தான்.